இங்கே விஜய் அரசு திமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை ஒவ்வொன்றாக விரைவில் விசாரிக்க தொடங்க போகிறது. உதாரணத்துக்கு நேரு வழக்கு இந்த ஜூன் 20 ஹைகோர்ட்டில் கேஸ் வருது. எஃப்ஐஆர் போட்டிங்களா போடலையான்றது இது வரைக்கும் போடாமல் இழுத்தடிச்சதுக்கு காரணம் எல்லாருக்கும் தெரியும். ஸ்டாலின் அரசு இருந்தது. இன்றைக்கி விஜய் அரசு வந்துடுச்சு. எஃப்ஐஆர் போடலைன்னா போட்டே ஆகணும், போடலைன்னா நீங்கள் திமுகவோட சமரசம் பண்ணிட்டீங்கன்ற பிரச்சாரம் வரும். அது பொலிட்டிக்கலி தாங்க முடியாத ஒரு குற்றச்சாட்டாக தாவேகாக்கு இருக்கும். ரெண்டாவது, திமுகவை காப்பாற்ற வேண்டிய எந்த அவசியமும் தாவேகா கிடையாது. இப்போதைக்கு இல்லை, கிடையாது. எப்போதைக்குமே இல்லை. அவங்க அப்போ எஃப்ஐஆரை போட்டு தான் ஆகணும். போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இடி உள்ள வரப்போகுது. அப்போ ஒரே நேரத்தில் விஜய் அரசாங்கத்தையும் ஒரே நேரத்தில் மோடி அரசாங்கத்தையும் எதிர்க்கக்கூடிய அரசியல் வல்லமை திமுகவுக்கு சத்தியமாக கிடையாது. மாநிலத்தில் அதிகாரம் இல்லையா, மத்தியில் போகணும். ரெண்டாவது, எல்லா கட்சியும் என்னை விட்டு துரோகம் பண்ணிட்டு போயிட்டோம். நாங்கள் அங்கே போகிறோம். அதனால் சிறுபான்மையின மக்கள் எங்களுக்கு ஓட்டு கிடையாது. இனிமேல் நாங்கள் ஓபிசி கன்சல்டேஷனுக்கு போகிறோம். தலித்ஸ் அண்ட் சிறுபான்மையினர் எங்களை விட்டு நிரந்தரமாக போயிட்டாங்க. நாங்கள் ஓபிசி கன்சல்டேஷன், தமிழ்நாடு வந்து ஓபிசி ஸ்டேட்டு, அதை நோக்கி நாங்கள் நகர்றோன்னு போயிடுவாங்க. 3 வருஷம் மந்திரி பதவினா சும்மாவா? ஐயோயோ. அதுவும் மத்தியில் அவங்க அதிகாரத்தை இழந்து 23 ஆண்டுகள் ஆகுது. 2013 மார்ச் 21 கலைஞர் வெளியில் வந்தார். 13 வருஷம் ஆகுது. 13 வருஷம் பொறுத்து மத்தியில் அதிகாரம் வருதுன்னா, மாநிலத்தில் தான் இல்லை, மத்தியில் வருதுன்னா சும்மாவா? அதுவும் பிஜேபிக்கு அடுத்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி திமுக தான். அடுத்த தேர்தல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். திமுக, அண்ணா திமுக, பிஜேபி 3 பேரும் ஒரே கூட்டணியில் இருப்பாங்க. இந்த கூத்தெல்லாம் நடந்ததுன்னா ஆச்சரியப்படாது. சிரிக்காதீங்க சார். இதை விட கேவலமாக தமிழ்நாடு அரசியல் போகுது. அந்த ஒரு வாரம் என்ன படுத்துனாங்க, 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும். அதனை அவர் சொன்னார். 100% விஜய், முதலமைச்சர் விஜய் சொன்னது உண்மைங்க. யாரோ தெருவில் போகிறோம் சொன்னால் ஓகேங்க. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் முதலமைச்சர் அவர் சொல்லுகிறார். எவ்வளோ அவலமாக இருக்குது. அருவருப்பாக இல்லை கேட்கறதுக்காக, நராசமாக இல்லை. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டாலின் கிட்ட எடப்பாடி கிட்டேருந்து வரலையா? 2 பேரும் கைகோத்துக்கிற அளவுக்கு அரசியல் போயிருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு கோபம் விஜய் மேலே பொறாமல் இருந்திருக்கு. நான் கொத்தடிமை, ஆமாம் கொத்தடிமைன்றேன். அங்கேயும் உங்கள் இதை முடிஞ்சு போச்சு. நீ ஜென்சியே கிடையாது. 200 ஊபி தான் ஜென்சி இல்லைன்னு நீயே வாக்குமூலம் கொடுத்துட்ட. மற்றவங்க யாரும் வந்து உனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கெல்லாம் அந்த கஷ்டம் வேணாம், எங்களுக்கு நாங்களும் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறோம்னா நான் கொத்தடிமை தானே நீ அங்கே போய் சொல்கிறேன். 30 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே இருந்தவங்க சொன்னதை இப்போ 20-22 வயசு பசங்களை பொண்ணுங்களை வச்சு சொல்ல வைக்கிறீங்க. உண்மையான ஜென்சி இது கிடையாது. அவங்க இங்கெல்லாம் வரமாட்டாங்க. கட்சி அலுவலகத்துக்குள்ளே வந்து அவன் பேச மாட்டான். டைரெக்டாகவே வரமாட்டான். அவன் உன்னை அவனுக்கு பிடிக்கல, அதனால தான் காட்ட வேண்டிய இடத்துல காட்டுக்கு போயிட்டான். நீங்கள் அப்படியும் மாறலையே. டிவிகே இஸ் ஒரிஜினல். ஜென்சின்னு பேசி டிவிகே மாதிரி மாற முயற்சி பண்ணுற திமுக டூப்ளிகேட்டு. திமுகவோட பலம் இன்ன வரைக்கும் சோஷியல் மீடியாவில் இல்லை, பெரிய அளவில் இல்லை. அது தனி மனித புகழ் பாடுறதா, அரசாங்கத்தை இருக்கும்போது அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறவங்களை இழிவுபடுத்துகிறதா போய் உங்கள் மரியாதை நீங்களே காற்றுல பறக்க விட்டுக்கிட்டீங்க. இன்றைக்கி புது பிளேயர் வந்துட்டாங்க உள்ள. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இந்தியா கூட்டணியிலேருந்து திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் இவங்கெல்லாம் இப்போ இல்லை. அந்த இடத்துக்கு இப்போ திமுகவுக்கு பதிலாக அந்த இடத்துல தாவேகா வரப்போகுது அப்படின்ற அந்த பேச்சுக்கள் எப்படி பார்க்குறீங்க? சமீப காலமாக திமுகவுடன் கூட்டணியில் இருந்த அத்தனை கட்சிகளும் தாவேகா பக்கம் நகர்ந்திருக்கின்றத எப்படி நம்ம பார்க்குறோம்? நேற்றைய தினம் மதிமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு வைகோ அவர்களின் மகன் துரை வைகோ, திருச்சி எம்பி, அவர் வந்து விஜய் அவர்களை பாற்று, முதலமைச்சரை பாற்று சால்வையை போட்டுறார். ஒரு பேட்டியும் வந்து கொடுக்குறார். நாங்களும் தனிச்சின்னத்தில் போட்டி போட்டிருந்தா தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்படின்போது இந்த பயணம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? இந்த இந்தியா கூட்டணின்ற இந்த பிளாக் வந்து உடஞ்சிருக்குன்றதை எப்படி பார்க்குறீங்க? பல இடங்களில் உடஞ்சிருச்சு. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி ராஜா சொன்னது போல் பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணி பிளவுண்டு கிடக்கிறது. தேசிய அளவிலான கூட்டணி தான் அது. மாநிலங்களில் இந்தியா கூட்டணி இல்லைன்னு தான் அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ தேசிய அளவிலையும் செயல்பட முடியாத சூழல் வந்துடுச்சு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்து ஒரே கூட்டணியில் இருக்க முடியாது. இந்தியா கூட்டணி என்பது காங்கிரஸை மையமாக இருக்கும். ஆமாம். அதனால் காங்கிரஸா திமுகவானா கண்டிப்பாக காங்கிரஸ் தான் அங்கே இருக்க முடியுமே தவிர காங்கிரஸை நகர்த்திட்டுலாம் திமுகவெல்லாம் அங்கே ஒருபோதும் இருக்க முடியும். ஒரு பில்லராக அவங்களால வாய்ப்பே கிடையாது. ஒரு மாநில கட்சி தேசிய அளவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ஒடிசாலேருந்து குஜராத் வரைக்கும் கிளை பரப்பி 23% வாக்குகளை பெற்று 99 மக்களவை இடங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு பதிலாக திமுகன்ற ஒரு மாநில கட்சியை கொண்டு போய் எப்படி நீங்கள் உள்ளே வைப்பீங்க? அது நகைப்புக்குரியது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. திமுகவே அதை விரும்பாது. வரக்கூடிய உத்தரப்பிரதேசம், குஜராத், பஞ்சாப் தேர்தல்களில் காங்கிரஸுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு உண்டு. அது தோத்தாலும் ஜெயித்தாலும்
உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் காங்கிரஸை விரும்புவாரா திமுகவை விரும்புவாரா? 2% ஓட்டு காங்கிரஸுக்கு இருந்தால் கூட அந்த 2% ஓட்டு வந்து அகிலேஷ் யாதவுக்கு முக்கியம், திமுக ஒன்றும் அவருக்கு முக்கியம் கிடையாது. அதனால் இப்போ காங்கிரஸோட ரோலை திமுக ஒருபோதும் இந்தியா கூட்டணிக்குள்ளே எடுக்க முடியாது. இந்தியா கூட்டணிக்குள்ளே திமுகவும் காங்கிரஸும் ஒன்றா கண்டிப்பாக இருக்க முடியாது. அந்த இடத்துக்கு தாவேகா போகுமான்றது $1 மில்லியன் கேள்வி. அது எதனால் அந்த ஒரு சந்தேகம் வருது? தாவேகா இப்போ வந்து ஒரு மதச்சார்பற்ற அந்த முகத்தை வந்து கொண்டு வராங்க. அவங்களுடைய கூட்டணிகளில் விடுதலை சிறுத்தைகள், IUML எல்லாரும் இருக்கும்போது இந்தியா பிளாக்குள்ளார போகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க, நான் மறுக்கல. ஆனால் அப்படி போவது என்பது நேரடியாக மோடிக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுப்பதாக பொருள். கிட்டத்தட்ட திமுகவுடைய இடம் அந்த இடத்தை தாவேகா எடுத்துக்குது. அதோட அர்த்தம் வந்து நேரடியாக மோடியோடு ஹெட் ஆன் கொலிஷன், நேரடியாக மோதுவது என்பது. இவங்க கட்சி ஆரம்பித்த இந்த 28 மாதங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க நேரடியாக பிஜேபியோட எந்த இஷ்யூலையும் மோதினதே கிடையாது. கொள்கை எதிரி பிஜேபின்னு பிரகடனப்படுத்திட்டு நடைமுறையில் பல பிரச்சனைகளில் இவங்களுக்கு வாய்ஸே கிடையாது. ஏதோ ஒன்று அந்த வக்ஃப் வாரிய சட்டம் வந்தப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் வந்து மனு போட்டாங்களே தவிர மற்றபடி பல இஷ்யூஸில் வந்து இவங்க வாயை திறக்கிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு திருப்பரங்குன்ற மாதிரியான இஷ்யூஸில் இவங்களுக்கு எந்த கருத்துமே கிடையாது. இவங்க அப்படி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நேரடியாக இந்தியா கூட்டணிக்குள் போய் இவர்கள் உட்கார்கிறார்கள் என்றால் அது மோடியோடு இவர்கள் வந்து பிரகடனப்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய ஒரு அரசியலாக இருக்கும். மிகப்பெரிய அளவில் மாநிலங்கள் உரிமை நிதி உதவியை நாடி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், மத்திய அரசாங்கத்தின் நிதி உதவியை பெரிய அளவில் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. ஆகவே அப்படி ஒரு நிலைப்பாட்டை விஜய் எடுக்கிறார் என்றால், அவர் எடுப்பாரா எடுக்க மாட்டாரான்னு எனக்கு தெரியாது. அப்படி எடுக்கிறார் என்றால் அது டைரெக்டாக பிஜேபியோட பொலிட்டிக்கலாக வந்து யுத்தத்தை தொடங்கி விட்டதற்கான ஒரு முடிவு அது. அதாவது வந்து போர் சங்கை முழங்கி விட்டார் என்ற அர்த்தம். அது செய்யவும் செய்வார் அவர். அதுக்கு செய்ய மாட்டார் நான் சொல்லலை, செய்யலாம், செய்யாமலும் போகலாம். செய்யலைன்னா அவங்க ஏதோ கொஞ்சம் சாஃப்ட் பெடல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். செய்கிறாங்கன்னா டைரெக்டாக மோதுறாங்க. மோதிட்டு நிர்வாக ரீதியில் நாங்கள் அரசோடு ஒத்துழைப்போம், ஆனால் வந்து அரசியல்னு வரும்போது நாங்கள் பிஜேபிக்கு எதிரானவங்க தான்றதை அவங்க சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் தாவேகா இந்தியா கூட்டணிக்குள்ளே போயிடுச்சுன்னா மொத்தமாக திமுக கதை இங்கே வந்து பெரிய சிக்கலுக்கு உள்ளாகிறது என்ற அர்த்தம். ஏன்னா மைனாரிட்டிஸ் வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்குகள் எப்பயுமே காலங்காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்போ கிடச்சிதுன்னா காங்கிரஸ் கூட இருந்தால் மட்டும்தான் கிடச்சிருக்கு. காங்கிரஸ் கூட இல்லைன்னா திமுகவுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு கிடையாது. அவங்க பிஜேபியோட போயிடுவாங்க என்பதற்கான சந்தேகத்தை தான் அது அவங்களுக்கு எழுப்பும். 2014 வந்து திமுக படுதோல்வி அடைஞ்சதுக்கு காங்கிரஸும் சைபர், திமுகவும் சைபர். ஜெயலலிதா 37 சீட்டு ஜெயிச்சாங்க. இது முக்கியமான ஒரு காரணம் மைனாரிட்டிஸ் திமுகவுக்கு ஓட்டு போடாமல் போனது. காங்கிரஸ் கூட இல்லைன்னா இவங்க பிஜேபியோட நாளைக்கு போக போகிறாங்க, அதற்கான முன்னெடுப்பு தான் இதுன்றது சிறுபான்மையினர் மத்தியில் அந்த எண்ணம் வந்து வேரூன்றி விடும். ஸோ இன்றைக்கு தாவேகா இந்தியா கூட்டணிக்குள்ளே போகுதுன்னா கண்டிப்பாக அது திமுகவுக்கு தமிழ்நாட்டில் மேலும் மேலும் பெருத்த பின்னடைவை உண்டாக்கும். காங்கிரஸ் உள்ளே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்குள்ள தாவேகா இருக்காது, திமுக இருக்காது, கண்டிப்பாக இருக்க முடியாது. காங்கிரஸை வெளியில் அனுப்புன்னு திமுகவால் மற்ற கட்சிகளெல்லாம் ஒன்றும் அப்படி வலியுறுத்த முடியாது. ஏன்னா எல்லா மாநிலங்கள்லேயும் காங்கிரஸுக்கு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. அது 0.5% 1%. காங்கிரஸை வெளியில் போட்டுக்கிட்டு இப்போ இந்தியா கூட்டணி உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு மோடியை எதிர்க்க வேண்டிய ஒரு அரசியல் இன்னைக்கு திமுகவுக்கு கிடையாது. அது அந்த எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்காது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இங்கே விஜய் அரசு திமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை ஒவ்வொன்றாக விரைவில் விசாரிக்க தொடங்க போகிறது. உதாரணத்துக்கு நேரு வழக்கு, இந்த ஜூன் 20ஆம் தேதி ஹைகோர்ட்டில் கேஸ் வருது. எஃப்ஐஆர் போட்டிங்களாம் போடலையான்றது. இது வரைக்கும் போடாமல் இழுத்தடிச்சதுக்கு காரணம் எல்லாருக்கும் தெரியும், ஸ்டாலின் அரசு இருந்தது. இன்றைக்கி விஜய் அரசு வந்துடுச்சு. எஃப்ஐஆர் போடலைன்னா போட்டே ஆகணும், போடலைன்னா நீங்கள் திமுகவோட சமரசம் பண்ணிட்டீங்கன்ற பிரச்சாரம் வரும். அது பொலிட்டிக்கலி தாங்க முடியாத ஒரு குற்றச்சாட்டாக தாவேகாக்கு இருக்கும். ரெண்டாவது, திமுகவை காப்பாற்ற வேண்டிய எந்த அவசியமும் தாவேகா கிடையாது, இப்போதைக்கு இல்லை, கிடையாது, எப்போதைக்குமே இல்லை. அவங்க அப்போ எஃப்ஐஆரை போட்டு தான் ஆகணும். போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இடி உள்ள வரப்போகுது. அப்போ ஒரே நேரத்தில் விஜய் அரசாங்கத்தையும் ஒரே நேரத்தில் மோடி அரசாங்கத்தையும் எதிர்க்கக்கூடிய அரசியல் வல்லமை திமுகவுக்கு சத்தியமாக கிடையாது. அதுவும் கடந்த 5 ஆண்டுகள் நடைபெற்ற ஊழல்கள், ஏகப்பட்ட நிதி முறைகேடுகள், இது குறித்தெல்லாம் வந்து உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் வந்த கண்டனங்கள், அவர்கள் காலத்திலேயே பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். உதாரணத்துக்கு மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ஊழல்னு சொல்லி ஸ்டாலினே உத்தரவிட்டு அந்த மேயர் பதவி விலகியது. மேயர் கணவரை கைது பண்ணாங்க, மேயர் இன்ன வரைக்கும் கைது பண்ணலை. இந்த மாதிரி அந்த கவர்மெண்ட்டில் ஊழல் கரைபுரண்டு ஓடியது என்பதற்கு அந்த அரசு, ஸ்டாலின் அரசு எடுத்த நடவடிக்கைகளே சாட்சி.
அப்புறம் KN நேரு மீது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட அந்த புகார் பட்டியல், அந்த கடிதங்கள், இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அப்புறம் அறப்போர் இயக்கத்தோட பல மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் எப்படி விசாரணைக்கு வந்து அரசுக்கு எதிராக திரும்பியது. ஆனால் ஆட்சி அதிகாரம் கையில் இருந்ததால தப்பிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு தப்ப முடியாது. அப்போ கண்டிப்பாக விஜய் வந்து கண்டிப்பாக விசாரணையை முடக்கி தான் விடுவார். அப்போ ஒரே நேரத்தில் மாநில அரசையும் மத்திய அரசையும் பகைச்சுக்கிட்டு அரசியல் பண்ண முடியாது. அப்போ இந்தியா கூட்டணி விட்டு வெளியில் வருது அவங்களுக்கு வந்து நல்லதுன்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஓகே, பிடிச்சி இந்தியா கூட்டணிக்குள்ளே இருந்தாங்கன்னா ஈடி வீட்டு வாசல் வந்து நிற்கும். இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறாங்கன்னா அப்போ அவங்க அடுத்த ஆப்ஷன் என்டிஏக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மத்தியிலும் மாநிலத்திலையும் 2 விஷயம், மத்தியிலும் மாநிலத்திலையும் அதிகாரம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல இருப்பாங்க. அது இந்த முறை வந்து அவங்க அதிகாரத்தை ஆட்சியை மட்டும் இழக்கல. ஆட்சியை மட்டும் இழந்தாங்கன்னா சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க. ஒரு வாரம் வேணால் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் சரி பழகிடும். ஆனால் இந்த முறை ஆட்சியை மட்டும் இழக்கல, கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் இழந்திருக்காங்க. இன்றைக்கி நிர்கதியாக நிற்கிறாங்க, தன்னந்தனியாக நிற்கிறாங்க. இது பெரிய எந்த காலத்துலையும் அவங்க ஒருபோதும் ஜெயிச்சது கிடையாது. 100 கட்சியை சேர்த்து தான் கருணாநிதி ஜெயிச்சிருக்காரு. இது பெரிய அளவுக்கு ஹிட் பண்ணியிருக்கோம் அவங்கள. இந்த பெரிய அளவில் அவங்களுக்கு பாதிச்சிருக்கு, பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. அதிகாரம் கையை விட்டு போனதும் அவங்களுக்கு பாதிப்பு இல்லை. அது அவங்களுக்கு பதவியில் இருக்கும்போது 3 வாரத்துக்கு முன்னாலே, ரிசல்ட்டுக்கு 3 வாரம் முன்னாலே தெரிஞ்சிடுச்சு. குறிப்பாக 23ஆம் தேதி தேர்தல் நாள் அன்னைக்கே தெரிஞ்சிடுச்சு இது கதை முடியுது. அவ்வளோ பெரிய அளவில் மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னா அது அரசுக்கு எதிராகத்தான் இருக்கும் என்பது அவர்களுடைய நீண்ட நெடிய அனுபவத்தில் அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்து விட்டது. அதனால் அதிகாரம் கையை விட்டு போனது, ஆட்சியை கையை விட்டு போனது ஒரு இஷ்யூவே கிடையாது அவங்களுக்கு. அதுக்கு மனதளவில் அவங்க ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. நாம் ஏற்கனவே பலமுறை பேசியது போல் அவர்களுடைய 76 ஆண்டுகால வரலாறில் அவர்கள் 3/2 பங்கு காலம் 50 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. 25-26 ஆண்டுகள் தான் அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. அதனால் தோல்வி அவர்களுக்கு ஒன்றும் புதியதில்லை. அந்த இயக்கம் தோல்வியிலேயே வளர்ந்த இயக்கம். ஆனால் இப்போ இருக்க திமுகவால் தோல்வியை தாங்க முடியல. இது வேறு விதமான பலவீனங்களுக்கு ஆட்பட்ட திமுக. இதுவரைக்கும் இருந்த தோல்விக்கும் இப்போ அடைஞ்சிருக்கக்கூடிய தோல்விக்கும் என்ன வித்தியாசம்னா 2 விஷயம். கடந்த காலங்களில் அந்த கட்சி வந்து தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இருந்தது. கட்சிக்காரனுக்கு கொஞ்சமாவது கொள்கை பிடிப்பு இருந்தது, தலைவர்களுக்கு இருந்தது. இன்றைக்கி தலைமைக்கும் இல்லை, இவங்களுக்கு தலைமைக்கும் இல்லை, தொண்டனுக்கும் வந்து பெரிய அளவில் வந்து தோல்வியை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் என்பது கடந்த காலங்களைப் போல இல்லை. இருக்குது, நான் மறுக்கல, ஆனால் கடந்த காலங்களைப் போல இல்லை. அப்போ ஒருவேளை 5 ஆண்டுகளில் இவர்கள் வந்து ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தார்கள். மிகப்பெரிய அளவில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு இவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். அதனால் இவர்களால் வந்து அந்த பதவி சுகத்தை இழந்ததோட வேதனையை அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், கடந்த தோல்விகளிலிருந்து இது வித்தியாசமான தோல்வி என்னென்னா 2-3 விஷயம். அதில் ஒன்று, இந்த அளவுக்கு இவர்கள் கடந்த காலங்களில் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தது கிடையாது. இந்த முறை முத்தெடுத்திருக்கிறார்கள். அதனுடைய பலனைத்தான் இவர்கள் பல்வேறு வழக்குகள், அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போதே போடப்பட்ட வழக்குகளை வைத்தே நாம் சொல்லலாம். ஒன்று. 2வது முக்கியமான விஷயம், கூட்டணி கட்சிகள் இவர்களை விட்டு விலகி நிர்கதியாக நிற்பது. இன்றைக்கு தனி மரமாக நிற்கிறாங்க. தனி மரம் தோப்பாகாது. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் இவங்க பக்கம் யாரும் வரப்போகிறது கிடையாது. அதுவும் பேசாத பேச்செல்லாம் பேசிட்டாங்க எல்லாரையும். விசிகாவா, UML, காங்கிரஸ் நிரந்தரமாக போயிடுச்சு. காங்கிரஸ் இல்லைன்னா இவங்க என்றைக்குமே ஜெயிச்சது இல்லைங்க, அது புரிஞ்சுக்கோங்க. இவங்களுடைய நீண்ட நெடிய வரலாறுல. ஆனால் காங்கிரஸ் 71லேருந்து 67 அது வேற கதை ஏற்றுனாங்க. 71லேருந்து காங்கிரஸ் இல்லாமல் இந்த 55 வருஷத்தில் ஒரு எலெக்ஷன் கூட இவங்க ஜெயிச்சது கிடையாது. அஃப்கோர்ஸ் 89ல் ரெட்டை இலை இல்லாததால் ஜெயித்தாங்க. அந்த ஒரு எலெக்ஷனை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா 55 வருஷத்தில் 96ல் கூட மூப்பனார் பிரிஞ்சு வந்து உண்மையான காங்கிரஸ் அவரோட போச்சு, அதனால் ஜெயித்தாங்க. 2006ல் காங்கிரஸ் கூட இருந்தது, ஜெயித்தாங்க. 2021ல் காங்கிரஸ் கூட இருந்தது, ஜெயித்தாங்க. காங்கிரஸ் இல்லாமல் இவங்க எந்த தேர்தலையும் ஜெயிச்சது கிடையாது, ஒரே ஒரு தேர்தலை தவிர. இன்றைக்கி காங்கிரஸ் நிரந்தரமாக போயிடுச்சு. அது அப்படி சொல்ல முடியுமா? நிரந்தரமான இப்போதைக்கு 5 வருஷம் 10 வருஷம் வரலாம், அது வேற. இன்றைய காலத்தில் அடுத்த கட்டத்துக்கு வாய்ப்பு இல்லை, அடுத்த வாய்ப்பே கிடையாது, தேர்தல்களுக்கு வாய்ப்பு இல்லை. பழைய மாதிரி அரசியல் இருக்காதுங்க. மிகப்பெரிய மாற்றம் கீழே நடந்திருக்குது. விஜயோட வெற்றி என்பது திமுக அதிமுக 2 பேரையும் புரட்டி போட்டிருக்கு, தலைகீழாக புரட்டி போட்டிருக்கு. இதை இவங்க வந்து சுதாரிச்சுக்கலன்னா இந்த சுனாமியில் காணாமல் போவாங்க. மிகப்பெரிய மாற்றம் என்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் இவங்க வந்து திமுக எங்கே போகும்னா ஒரே ஆப்ஷன் என்டிஏக்கு போகிறோம். கடந்த 2 விஷயம். ஒன்று, இவர்கள் காங்கிரஸ் இல்லாமல் எந்த தேர்தலையும் ஜெயிச்சதில்லை. காங்கிரஸ் இவங்களை விட்டு போயிடுச்சு. அடுத்த தேர்தலில் சத்தியமாக காங்கிரஸ் இவங்க கூட இருக்காது. மேபி அதுக்கு அடுத்த தேர்தல் வேணால் வரலாம். 2வது முக்கியமான விஷயம், இவர்கள் செய்த மிக பெரிய அளவிலான ஊழல்கள் வந்து இவங்களுக்கு எதிராக மாநில அரசு மத்திய அரசு 2 பேரும் இவர்களுக்கு எதிராக நிற்க வைத்திருக்கிறது. ஒரே நேரத்தில் 2 எதிரியை சமாளிக்க முடியாது. அப்போ வேறு வழியில் இவங்க அங்கே சரண்டர் ஆகி தான் ஆகணும். 3வது, ஒரே நேரத்தில் மாநில பதவியும் மத்தியில் பதவியும் இல்லாமல் அவங்க இருந்ததே கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க மத்தியில் அதிகாரம், மாநிலத்தில் அதிகாரம் இருக்கணும், அதே நேரத்தில் மத்தியிலையும் இருக்கணும். ஒருவேளை மாநிலத்தில் இல்லையா, மத்தியில் இருக்கணும்.
இவங்களால பவர் இல்லாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி அவங்க கையில் இருக்க மிகப்பெரிய பலம் 32 எம்பிஸ் கையில் இருக்காங்க. தாராளமாக 2 அல்லது 3 அமைச்சர்கள் மத்திய அமைச்சரவையில் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இல்லை அப்படி போகிறாங்கன்னா போவதற்கு நாங்கள் போவாங்கன்னு நான் சொல்லல. அப்படி ஒருவேளை அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா என்டிஏக்குள்ளாரையோ இல்லை பாஜகவுடன் ஏதோ ஒரு கூட்டணி அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கொண்டு வர திட்டங்களுக்கு வந்து இவங்க ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலை ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க. இப்போ இதை பேசுவோம், கோல் போஸ்ட்டை மாற்றாதீங்க. அதாவது கடந்த கால வரலாறை வைத்து பார்க்கும் பொழுது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு சேர பதவி இல்லாமல் அவர்கள் இருந்ததே இல்லை. பவர் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. ரெண்டாவது, இன்றைக்கி மத்தியில் பவர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய வாய்ப்பாக அவங்களுக்கு வாய்த்திருப்பதற்கு ஒரு காரணம் அவங்க கையில் இருக்க பலம் 32 எம்பிஸ். அது அதனால் அவங்க வந்து வர வாய்ப்பை தட்டி கழிக்க மாட்டாங்க. மூணாவது, இனிமேல் எதுக்கு வந்து சிறுபான்மையினர் நலன்லாம் பேசணும்? கூட்டணி கட்சிங்கெல்லாம் வெளியில் போயிட்டாங்க, தனிமரமாக நிற்கிறாங்க. தனிமரம் தோப்பாகாது. அதனால் பிஜேபி கூட சேர்றதுனால அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி மட்டும் எனக்கு என்ன 3 வருஷம் வண்டியை ஓட்டலாமே. இப்போ அசம்பிளி எலெக்ஷன் 5 வருஷம் கொடுத்தாங்க. 3 வருஷம் கான்ஃபிடென்ட்டாக வண்டியை ஓட்டலாமே. மத்தியில் அதிகாரம் கையில் இருக்குல்ல, அதிகாரம் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாதுங்க. அதனால் தாவேகா இந்தியா கூட்டணிக்குள்ளே போகிறது அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் போயிடும். விசிகா ஆல்ரெடி இருக்குது, ஐயுஎம்எல் இருக்குது, எல்லாம் காங்கிரஸ் இருக்காங்க, எல்லாம் போயிடுவாங்க. இவர்கள் என்டிஏக்குள்ளே போவாங்க. என்டிஏக்குள்ளே போயிட்டு பாமக, பிரேமலதா இந்த கட்சிகளெல்லாம் சேர்த்துக்கிட்டு இவங்க என்டிஏக்குள்ளே பயணத்தை தொடருவாங்க. அதிமுக வந்தால் வரட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இல்லை அதிமுகலேருந்து ஒரு பகுதியை பிரித்து எடுத்துப்பாங்க. ஆகவே தனித்து விடப்படக்கூடிய திமுகவுடைய ஆப்ஷன்ஸ் என்னன்றது தான் உங்கள் கேள்வி. கரெக்டாக நான் கேட்க சொல்கிறேன். ஒரே ஆப்ஷன் என்டிஏக்கு போகிறதும். அது உடனே நடக்குமான்னா அது தெரியாது. மேபி ஒரு 3 மாதத்தில் நடக்கலாம். இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே நடந்துடும். இல்லை அப்படி நடந்தால் அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? ஒருவேளை திமுக பிஜேபின்றது அதுக்கு எதனா ஒரு ஃபேஸ் சேவர் கொடுப்பாங்க, எதனா ஒரு நீட்டில் ஒரு விலக்கு கொடுப்பாங்க. இவங்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது மோடி செய்யலாம். 3 வருஷம் பவர் கையில் இருக்குல்லங்க. அட நீங்கள் வேறு, பவர் கையில் வந்ததுன்னா பேசாத பேச்செல்லாம் பேசலாம், தலைகீழாக பேசலாம், முன்னுக்கு பின் மாற்றி பேசலாம், எப்படி வேணால் பேசலாம். அதனால் இதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது கார்த்திக். இது நடக்கும், நடக்காதுன்னா இது நடக்காதுன்னு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும். நடக்கும்னு நான் சொல்லலை. ஓகே, என்டிஏல திமுக சேர்ந்து 4 மந்திரி பதவிகளை வாங்கும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அப்படி நிகழாது என்று என்னால் எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் அதிகம் என்று தான் நான் பார்க்கிறேன். இல்லை சார், இது ஒரு ரிவெஞ்ச் மாதிரி பார்க்கணுமா? இது ரிவெஞ்ச் எல்லாம் கிடையாது. இல்லை, காங்கிரஸ் எங்களை விட்டு போனதுக்கு போது இப்போ இவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க. நான் வந்து ரிவெஞ்சுன்றதெல்லாம் தவறான பார்வை, அபத்தமான 10ஆம் பசலித்தனமான பார்வை. பவர் இல்லாமல் திமுகவால் இருக்க முடியாது. அதுதான் மெயின். அதுதான் மெயின். மாநிலத்தில் அதிகாரம் இல்லையா, மத்தியில் போகணும். ரெண்டாவது, எல்லா கட்சியும் என்னை விட்டு துரோகம் பண்ணிட்டு போயிட்டோம். நாங்கள் அங்கே போகிறோம். அதனால் சிறுபான்மையின மக்கள் எங்களுக்கு ஓட்டு கிடையாது. இனிமேல் நாங்கள் ஓபிசி கன்சல்டேஷனுக்கு போகிறோம். தலித்ஸ் அண்ட் சிறுபான்மையினர் எங்களை விட்டு நிரந்தரமாக போயிட்டாங்க. நாங்கள் ஓபிசி கன்சல்டேஷன், தமிழ்நாடு வந்து ஓபிசி ஸ்டேட்டு, அதை நோக்கி நாங்கள் நகர்றோன்னு போயிடுவாங்க. 3 வருஷம் மந்திரி பதவினா சும்மாவா? ஐயோயோ ஐயோயோ. அதுவும் மத்தியில் அவங்க அதிகாரத்தை இழந்து 23 ஆண்டுகள் ஆகுது. 2013 மார்ச் 21 கலைஞர் வெளியில் வந்தார். 13 வருஷம் ஆகுது. 13 வருஷம் பொறுத்து மத்தியில் அதிகாரம் வருதுன்னா, மாநிலத்தில் தான் இல்லை, மத்தியில் வருதுன்னா சும்மாவா? அதுவும் பிஜேபிக்கு அடுத்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி திமுக தான் கூட்டணியில். ஏன்னா இவருக்கு 16, நிதிஷுக்கு, இவருக்கு யாருக்கு, சந்திரபாபு நாயுடுக்கு 16, ஜனதா தளுக்கு 12 தான். இவருக்கு தான் அதிகம். என்டிஏக்குள்ளே அதிகப்படியான சீட்டு திமுக தான் இருக்கும். கடந்த கால வரலாறு அப்படி தான். உங்களுக்கு ஒரு ஓட்டில் கவுத்துட்டு அப்புறம் போய் சேர்ந்து அப்புறம் 1.5 வருஷம் இருந்து 1.5 வருஷம் பொத்து இங்கே அதிகாரம் போன பிறகு அங்கே 3 வருஷம் தொடர்ந்தாங்க. 2001 இழந்த பிறகு 2002, 2003 கிட்டத்தட்ட 3 வருஷம், 2.25 வருஷம் அங்கே பவரில் இருந்தாங்க. பவர் இல்லாமல் அவங்க வரலாறு தெரிந்தவங்களுக்கு தெரியும். பவர் இல்லாமல் அவங்களால. அப்போ இந்த வெற்றி ஒட்டுமொத்த அரசியலையும் வந்து குழப்பி போட்டுடுச்சு. ஓகே, இல்லை குழப்பி இருக்குன்னு நம்ம தான் குழம்பி இருக்கோம். அவங்களாம் தெளிவாக தான் இருக்காங்க. அதெல்லாம் தெளிவாக இருப்பாங்க. இத்தனை பேர் வெளில போனாங்கன்னா நம்ம எங்கே போகணுன்றது திமுக ரொம்ப நல்லா தெரியும். நான் ஒன்று அதை எப்படி சேல் பண்ணுறதுன்றதான் இப்போ பிரச்சனை. குரூடாக பண்ணால் மக்கள் மத்தியில் வந்து ஒரு கெட்ட பேர் ஆகும். எக்ஸிக்யூட் பண்ணுறதுல ஒரு ஒரு நுவான்ஸ் இருக்கணும். எக்ஸிக்யூட் பண்ணுறதுல ஒரு 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 நியாயம் வேணுமா? இல்லை, நியாயம் மாதிரியான தோற்றம் இருக்கணும். ஓகே, ஜெயலலிதா தடா ரெடியாக பண்ணுவாங்க. இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. ஜெயலலிதா இன்றைக்கி வெளியில் போயிட்டு நாளைக்கு போய் சேர்ந்துப்பாங்க. இவங்க அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி வெளியில் வராங்கன்னா 1 மாதம் பார்த்து சார் இது இப்படி கிரவுண்டை தயார்படுத்துவாங்க. இல்லை, இப்படி எடுத்துக்கலாம் சார். அதிமுகவும் திமுகவும் கூட்டணி நிற்கிறதுல என்ன பெரிய தேச துரோகமானு கேட்குற மாதிரியான ஒரு அதே தான். ஓகே, அதே தான். அந்த வார்த்தை வாயிலேருந்து வருது. அன்றைக்கி கட்சி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கதம் கட்சியோட கதை முடியுது. எதிரிகளால் சாதிக்க முடியாத திமுக உள்ளேருந்து தனக்கு தானே சாதித்துக் கொள்கிறது.
அப்ப என்டிஏக்குள்ளார திமுக போகுதுன்னா அப்ப அதிமுக என்ன ஒரு அதிமுக கூட என்டிஏக்குள்ளே போகலாம். அடுத்த தேர்தல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். திமுக, அண்ணா திமுக, பிஜேபி 3 பேரும் ஒரே கூட்டணியில் இருப்பாங்க. இந்த கூத்தெல்லாம் நடந்ததுன்னா ஆச்சரியப்படாதீங்க. சிரிக்காதீங்க சார். இதை விட கேவலமாக தமிழ்நாடு அரசியல் போகுது. அந்த ஒரு வாரம் என்ன படுத்துனாங்க, 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும். அது நேற்று அவர் சொன்னார். 100% விஜய், முதலமைச்சர் விஜய் சொன்னது உண்மைங்க. அவங்க அதிமுகவை சிஎம் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணது, விஜயை தடுக்கணுன்ட்டு. அது 2 நாளில் தோற்று போனோன்னு திருமாவுக்கு உசுப்பி விட்டது. இதெல்லாம் திருமாவே சொல்லியிருக்காரு. ஆமாம், அதிமுக திமுக கூட்டணிக்கு முயற்சி பண்ணாங்கன்னு மு. வீரபாண்டியன் சொன்னார், எம்ஏ பேபி சொல்கிறாரு, சுபாஷ் நேலி சொல்கிறாங்க, இவர் சொல்கிறாரு, திருமாவளவன் பேட்டியில் சொல்கிறாரு, சிவி சண்முகம் சொல்கிறாரு, இவங்க விட ஐயுஎம்எல் காதர் மொய்தீன் சொல்கிறாரு. இது எல்லாம் சம்மந்தப்பட்டவங்க சொன்னாங்க. ஆனால் நேற்று முதலமைச்சரே அதை வந்து உடைக்கிறார்ல. அப்போ ஏன் அப்போ இதுக்கு இவங்க பதில் இதுக்கு ஸ்டாலின் எடப்பாடி ஏன் பதில் சொல்ல வேண்டி இருக்கு இல்லையா? அது கண்டிப்பாக சொல்லணும். ஏன் பதிலே சொல்ல? 2 பேரும் ஏன் அமைதியாக இருக்காங்க? எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. யாரோ தெருவில் போகிறோம் சொன்னால் ஓகேங்க. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் முதலமைச்சர் அவர் சொல்லுகிறார். எவ்வளோ அவலமாக இருக்குது, அருவருப்பாக இல்லை, கேட்கறதுக்காக நராசமாக இல்லை. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டாலின் கிட்ட இருந்து எடப்பாடி கிட்ட இருந்து வரலையா? 2 பேரும் கை கோத்துக்கிற அளவுக்கு அரசியல் போயிருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு கோபம் விஜய் மேலே பொறாமல் இருந்திருக்கு. அதனால தானே 2 பேரும் பதவியேற்பு விழாக்கு போல முறையாக அழைப்புகள் அனுப்பப்பட்டோம். ஏன் 2 பேருமே 2 முன்னாள் முதலமைச்சர்களும் பதவியேற்பு விழாக்கு போல? ஏன்னா ஸ்டாலின் கிட்ட எடப்பாடி தோத்துருந்தாருன்னா எடப்பாடி போயிருப்பார், எடப்பாடிகிட்ட ஸ்டாலின் தோத்துருந்தா ஸ்டாலின் போயிருப்பார். புதுசாக ஒருத்தர்கிட்ட தோற்றதை ஜீரணிக்க முடியல. ஆனால் இந்த உலகம் உங்களை தாண்டி எங்கேயோ ஓடிட்டுருக்கு. நீங்கள் ஒன்றும் சாஸ்வதம் கிடையாது, யாரும் சாஸ்வதம் கிடையாது, யாரும் நிரந்தரம் கிடையாது. இதை திமுக புரிந்து கொள்ள மறுத்தது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். இன்னமும் புரிஞ்சுக்கல அவங்க. இல்லை, இதில் இதுக்கப்புறம் இந்த ஜென்சி தலைமுறைகளை உருவாக்குறதுல திமுக இப்போ கொஞ்சம் அடுத்த அதே எதையோ பார்த்து ஏதோ சூழ்நிலை நகர்ந்துருக்காங்கன்ற மாதிரி. அது அவங்க அந்த முயற்சி செய்கிறாங்க, அது படுதோல்வியில் முடியும். இவங்க ஜென்சியை சேர்க்கல, ஜென்சியை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஜென்சியை போய் தில்லாலங்கடி வேலை பண்ணி ஜென்சியை வந்து கெடுக்குறாங்க இவங்க. ஏன் சார் கெடுக்கிறாங்க? அங்கே என்னங்க பேச்சு பேசுகிறாங்க, கொள்கை தத்துவம் இல்லை, உதயநிதியை பாராட்டுறது, கொத்தடிமைதான்றது, இதெல்லாம் ஜென்சி பேச மாட்டாங்க. ப்ரௌட் கொத்தூஸ் சார், ப்ரௌட் கொத்தூஸ். ஆமாம், ப்ரௌடு கொத்தடிமையே கொத்தூஸ். ஆமாம், ப்ரௌடு கொத்தூஸ். உண்மையான ஜென்சி இதெல்லாம் பார்க்க மாட்டான். கொத்தடிமைன்றது அவன் வாயிலேருந்தே வராது. இவ்வளோ பெரிய தீர்ப்பு மக்கள் கொடுத்துருக்காங்க. 35% ஓட்டு. எம்ஜிஆரோட 30% தான் வாங்கினார். 35% ஓட்டு வாங்கி துரதிருஷ்டவசமாக தனி மெஜாரிட்டி இல்லை, எம்ஜிஆருக்கு 130 கிடச்சிது. இன்றைக்கி ஜென்சி தான் காரணம்னு ஜென்சியை கூட்டிட்டு வந்து நீங்கள் போடுறீங்க. என்ன ஜென்சி அது? வந்து உங்களுக்கு வந்து அதே நீங்கள் பேசுனது அவனையும் பேச வைக்கிறீங்க. ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு உட்காந்தா இளைய தலைமுறையை கேப்சர் பண்ணதான் ஆகிடுமா? என்ன பேசுகிறன்றதான முக்கியம், அரசியல் தானே முக்கியம். நான் கொத்தடிமை, ஆமாம் கொத்தடிமைன்றான், அங்கேயும் உங்கள் இதை முடிஞ்சு போச்சு. நீ ஜென்சியே கிடையாது, 200 ஜென்சி இல்லைன்னு நீயே வாக்குமூலம் கொடுத்துட்ட. மற்றவங்க யாரும் வந்து உனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கெல்லாம் அந்த கஷ்டம் வேணாம், எங்களுக்கு நாங்களே அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறோம்னா நான் கொத்தடிமை தானே நீ அங்கே போய் சொல்கிறேன். 30 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே இருந்தவங்க சொன்னதை இப்போ 20-22 வயசு பசங்களை பொண்ணுங்களை வச்சு சொல்ல வைக்கிறீங்க. உண்மையான ஜென்சி இது கிடையாது. அவங்க இங்கெல்லாம் வரமாட்டாங்க. உங்கள் கட்சி அலுவலகத்துக்குள்ளே வந்து அவன் பேச மாட்டான், டைரெக்டாகவே வரமாட்டான். அவன் உன்னை அவனுக்கு பிடிக்கல, அதனால தான் காட்ட வேண்டிய இடத்துல காட்டுட்டு போயிட்டான். நீங்கள் அப்படியும் மாறலையே. இது வந்து ஒரு பூச்சு வேலை. நாங்களும் ஜென்சி கிட்ட போகிறோம். எப்படி எடுப்படும்? எப்படிங்க எடுப்படாது. இவங்க பாடம் கற்க மறுக்கிறார்கள். இது என்னென்னா ஜென்சியை மேனிப்புலேட் பண்ணுறது, அவனையும் கெடுக்கிறது. அவன் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கான்ல, அவனையும் கெடுக்கிறது. இதில் இன்னொரு பக்கம் நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் பேசிய பேச்சு, திருச்சி கூட்டத்தில் அவருக்கு நன்றி தெரிவிக்கும் அந்த இடத்துல வந்து அவருடைய பேச்சு ஒரு முதலமைச்சருக்கான பேச்சா இல்லை, அவருடைய பேச்சில் அந்த பாடி லாங்குவேஜில் அந்த இது இல்லையே அப்படின்ற ஒரு விமர்சனம். அதாவது கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு முதலமைச்சருக்கான பேச்சா இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனமும் ஒரு பக்கம். என்ன செய்தாலும் உங்களுக்கு கோவம் வரதான் போகுது. பேசலன்னா ஏன் பேசுறீங்க? பேசினா அது இல்லாமல் 5000 பேருக்கு தான் QR கோடு கொடுக்குறீங்க. அது மட்டும் சிக்கல். நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பரந்துபட்ட பொது வெளியில் இடத்துக்கு பஞ்சம் கிடையாது. அன்னைக்கு இடம் கொடுக்க மறுத்தவங்கலாம் இன்றைக்கி வந்து விஜய் மீட்டிங் போடணும்னு நினைக்கிறாருன்னா காலைல வந்து விழுந்து மொத்த சலுகையும் அவனை ஏற்றுக்கிட்டு கூட மீட்டிங் போடுறது அலோவ் பண்ணுவோம். இடத்துக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் கிடையாது. அதை ஏன் செஞ்சாங்கன்னு எனக்கு புரியல. வெறும் 5000 பேர் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் விடுங்க, எங்கே பேசினாலும் என்ன பேசுகிறாங்கன்றதை நமக்கு இல்லை. அது அவர் பேசுகிற விஷயம் ரீச் ஆகியிருக்கு, தமிழ்நாடு முழுவதும் ரீச். சில வார்த்தைகளை அவர் தவிர்த்திருக்கலாம், அதை நான் ஒத்துக்கிறேன். சில வார்த்தைகள், உணர்வுகள் அல்ல, சில வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம். தெளிவாக தான் சொன்னார் முதலமைச்சர் ஸ்டாலின் சார். உங்கள் தோல்விக்கான காரணத்தை வெளியில் தேடி அலையிறீங்க, காரணம் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இருக்குனாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உண்மையை போட்டு உடச்சிட்டாரு. சரி, இந்த தோல்வியிலிருந்து திமுக பாடம் கற்க மறுக்கிறது என்றால் மறுக்கிறாங்க.
அவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற தேர்தல் அல்ல, இது வித்தியாசமான தேர்தல். நீங்கள் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணலன்னா அடுத்த தேர்தலையும் தோப்பீங்க. நீங்கள் வந்து எதையோ பார்த்து ஏதோ சூடு போட்டுக்கிட்ட மாதிரி உடனே அவங்கள கூப்பிட்டு வந்து ஜென்சி அப்படின்னு கூப்பிட்டு வந்து போடுறீங்க. என்ன பேசுனீங்க உள்ள? வித்தியாசமாக எதாவது பேசுனீங்களா? முக்கியமான குற்றச்சாட்டு குடும்ப அரசியல், வாரிசு அரசியல். இல்லை, அதை மேக்கப் பண்ண பார்க்குறாங்களா? எதை? நம்ம குடும்ப இதுதான் உண்மையான பிரச்சனைக்கு காரணம், ஆனால் ஜென்சி தான் இது பண்ணிட்டாங்கன்றத மேக்கப் திசை திருப்புறாங்க. ஜென்சியை கையில் எடுத்துக்கிட்டா ஜெயிச்சலான்னு பார்க்குறாங்க. ஜென்சியை இவங்க பயிற்றுவிப்பதற்காக கூட்டமாக தெரியல, ஜென்சியை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வராங்க. அவனையும் கெடுக்கிறது, கொத்தடிமையாக அவனை மாத்திர முயற்சி. அவன் ஒரு மீட்டிங் வருவாங்க, தொடர்ந்து எப்படி வருவான்? வாய்ப்பே கிடையாது. அடிப்படையாக உங்களுக்கு புரியலையே இது ஏன் நடந்தது. ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி வருவார்னு துரைமுருகனை பேசுகிறாரு. அதெல்லாம் நீங்கள் ரசிச்சிங்கல்ல. ஆரம்பத்திலேயே இந்த அணுகுமுறை இல்லாமல் இருந்திருந்தால் மேபி நீங்கள் தப்பித்திருக்கலாம். இன்றைக்கி நல்ல அந்த முத்திரை குத்திட்டாங்கல்ல, முத்திரை தெளிவாக விழுந்து விட்டது. நீங்கள் குடும்ப அரசியலில் தான் பிழைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதை வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டேஜ் மேனேஜ் பண்ணி ஒரு 500 பசங்களை கூட்டின்னு வந்து ஜென்சி அப்படின்னு சொல்கிறதாலலாம் தனக்கு தானே ஏமாற்றிக்கிறது. எதையோ பார்த்து ஏதோ சூடு போட்டுச்சுனாங்கல்ல, அந்த கதை தான். இப்போ இதை வந்து அதிமுக கூட இதை வந்து முன்னெடுக்கல, ஆனால் திமுக இப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுக்குதுன்ற போது அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். குறைஞ்சபட்சம் அடுத்த தலைமுறைக்கு போகணும், ஜென்சியோட ஒரு உரையாடல் வேணுன்ற ஒரு புரிதல் வந்து ஸ்டாலினுக்கு இருக்குது. ஆனால் அது உரையாடலாக இல்லை. அங்கே அவங்கள மேடையில் ஏற்றி கெடுத்து வச்சுருக்காங்க. அவங்களையும் வந்து திமுக புகழ் பாடுற, தனிமனித புகழ் பாடுற, உதயநிதி புகழ் பாடுற, ஸ்டாலின் புகழ் பாடுற ஒரு இயக்கமாக மாற்றுறாங்க. அது விளங்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த நம்பிக்கையோட வர இளைஞன் வந்து காணாமல் போயிடுவான். ஆனால் ஒரு விஷயத்தில் பாராட்டணும், அந்த டைலாக், சமூகத்தோட தொடர் உரையாடல், அடுத்த தலைமுறையோடு தொடர் உரையாடல் நமக்கு அவசியம்னு ஸ்டாலின் நினைக்கிறார். அது உண்மையிலே பெரிய அளவில் பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த புரிதலாக அவருக்கு இருக்குது. துரதிருஷ்டவசமாக எடப்பாடி பழனிசாமிக்கு அதுவும் இல்லை. இது வரைக்கும் தேர்தலுக்கு பிறகு அவர் பேசின பேச்சுக்களில் சுய பரிசோதனைன்ற வார்த்தையோ, ஜென்சின்ற வார்த்தையோ, அல்லது வந்து இணையத்தை கைப்பற்றணும் பெரிய அளவில், இந்த மாதிரி இன்டர்நெட்டுன்ற வார்த்தையோ, சோஷியல் மீடியான்ற வார்த்தையோ வந்திருக்கா? இல்லை, அதில் அதிமுகலேருந்தே ஒரு குரல் வர ஆரம்பிச்சிருக்காரு. ராஜ் சத்யன் அவர்களாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இளைஞர்களுக்கு வழிவிடணும், இளைஞர்களுடைய பேச்சை கேட்கணுன்ற மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது. இல்லைங்க, இளைஞர்களுக்கு வழி விடணும்னா 4 இளைஞர்களை கூட்டின்னு வந்து பதவியில் உட்கார வைக்கிறது இல்லை. இது புரிஞ்சுக்கோங்க. டைலாக் என்ன, உரையாடல் என்ன, அடுத்த தலைமுறையோடு நீ உரையாடுறியா இல்லையா? உன் கட்சியில் வந்து இன்றைக்கி எல்லா கட்சியிலையும் இப்போ சிபிஐ, இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேல சர்ன்னு வந்து நீங்கள் வந்து இளைஞர்களை கொண்டு வந்துட முடியாது. ஏன்னா சிஸ்டம் விடாது. அது மொள்ள தான் கொண்டு வரணும். அந்த முயற்சியை நீங்கள் முதல்ல தொடங்கணும். ஒரே நாளில் எல்லோரையும் வெட்டி சாய்ச்சிட்டு புது பசங்களை, அது வாய்ப்பே கிடையாது. அது கிராஜுவலாக நீங்கள் பண்ணணும். கொஞ்சம் அக்ரெசிவாக கூட பண்ணலாம். ஒன்று அது மட்டும் பத்தாது. அடுத்த தலைமுறையோட ஜென்சியோட கட்சி அசச், பார்ட்டி அசச் உரையாடணும். அது திமுக அதிமுக 2 பேர்ட்டுமே இல்லையே. முக்கியமான இஷ்யூஸை கையில் எடுத்து எதிர்கட்சியாக இருக்கிறதுல பெரிய லாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சியை வளர்க்க முடியும். ப்ரொவைடட் நீ அக்ரெசிவாக இயங்கினா. அவன் இயங்கினால தாவேக்கல கிட்டத்தட்ட சமூக வலைதளங்கள்லேயே இயங்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பக்கமே அவங்க வரல. அந்த பசங்க வரல, சும்மா சொல்லக்கூடாது. அது காரணம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒருதலை பட்சமாக போனது. எனக்கு நீ வேணான்ட்டு அவன் போயிட்டான். இன்றைக்கி வந்து சாதிச்சு காமிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த தலைமுறையோட ஒரு உரையாடல் சாத்தியப்பட்டது. நீங்கள் யாராவது உரையாடினீங்களா? திமுக அதிமுகவில், திமுகலையே அந்த முயற்சி இருக்குது. அதிமுகவில் 0. திரும்பவும் சொல்கிறேன், இளைஞர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது, 30% இளைஞர்கள், 40%, இந்த கதையை வேணாம், வேஸ்ட்டு. பார்ட்டி அசச் என்ன இஷ்யூஸை கையில் எடுக்க போகுது? அது ஒன்றுமே இல்லைன்னா இதெல்லாம் பூச்சி வேலை. இதில் ஒன்றும் பெரிய மாற்றத்தை நீங்கள் கொண்டு, ஏன்னா அவங்க ஒரிஜினல், டிவிகேஸ் ஒரிஜினல். ஜென்சின்னு பேசி டிவிகே மாதிரி மாற முயற்சி பண்ணுற திமுக டூப்ளிகேட்டு. திமுகவோட பலம் இன்ன வரைக்கும் சோஷியல் மீடியாவில் இல்லை, பெரிய அளவில் இல்லை. அது தனி மனித புகழ் பாடுறதா, அரசாங்கத்தை இருக்கும்போது அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறவங்கள இழிவுபடுத்துகிறதா போய் உங்கள் மரியாதை நீங்களே காற்றுல பறக்க விட்டுக்கிட்டீங்க. இன்றைக்கி புது பிளேயர் வந்துட்டாங்க உள்ள. மிகப்பெரிய அளவில் இவர்கள் தங்களை சீர்திருத்திக் கொள்ள விட்டால் யார்? எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸு. விஜய் வளருவார். விஜய் அந்த இடத்துல இல்லைன்னா வேற ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்து வளருவார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று வருது. திடீர்னு எப்படி வருது அது? உடனே பாகிஸ்தான் சதினெல்லாம் முட்டாள்தனமானது. சதியும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. சமூகத்தில் பிரச்சனைகள் குறையோடி போயிருக்கு. ஆனால் அதை சரியாக வழி நடத்த கட்சிகள் இல்லை. காங்கிரஸ் டெரிபிளி ஃபெயில்டு. பிஜேபி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டுருக்கு.
12 வருஷம் பொறுத்து அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்கிறது கஷ்டம். அப்போ புது பிளேயர்ஸ் உள்ளே வராங்க. சம்மந்தப்பட்டவர்களை இதை புரிந்து கொள்ள வேண்டும். புரியலன்னா யாரும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு அந்த வார்த்தை எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. பட் வேறு வார்த்தை இல்லாதால் பயன்படுத்துகிறோம். புரட்சி தான் இங்கே நடந்திருக்கு. 2 ஜாம்பவான்களை தனிச்சு நின்று ஒருவர், ஒரு கட்சி அதில் பல ஆயிரம் கோடி, இன்னொரு கட்சி சில ஆயிரம் கோடி செலவு பண்ண சூழலை தோற்கடித்திருப்பது என்பது மாபெரும் சாதனை. அப்போ இந்த அரசியல் வேறு திசையில் நகர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்டவர் ப்ரெஸ்ஸை பார்க்க மறுக்கிறாருன்னா அது இன்னும் ஆபத்தானது. அப்போ இது எல்லாத்தையும் இந்த சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஆபத்தின் முழு பரிமாணத்தை யாராவது புரிந்து கொண்டால் அவர்கள் தப்பிப்பார்கள், இல்லைன்னா அவர்களும் காணாமல் போவார்கள். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.